இருக்கிற மன வளர்ச்சி குன்றியவர்கள், ஆதரவற்ற முதியோர் போன்றவர்களை தத்தெடுத்து அவர்களை வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து பாதை மாறி மாநகருக்குள் வந்தவர்கள், அவர்களுக்கு போதுமான அளவுக்கான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து வருகிற 9ஆம் தேதி பாதுகாப்போடு 200க்கும் மேற்பட்டவர்களை அவர்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு அனுப்புகிற ஒரு நல்ல முயற்சியினை செய்து கொண்டிருக்கிறார். இதேபோல் சிற்பி மனித பழகு எனும் தலைப்பில் கடந்த செப்டம்பர் திங்கள் 14ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு சிறந்த திட்டம். இந்த திட்டமானது இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு பெரிய அளவிலான வழிகாட்டுதல்களை ஏற்படுத்துகிற முயற்சியாக இந்த அமைப்பு பெருநகர காவல்துறையின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏறத்தாழ ஒரு 15 திட்டங்கள் மாணவர்களுக்கு போதிக்கப்படுவதற்கான பணிகளை காவல்துறை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. பெருநகர காவல்துறையின் பெருமதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களுடைய மிக சீரிய வழிகாட்டுதலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் இளைய சமுதாயத்தினர் பெற வேண்டிய ஒழுக்க பண்புகள், தனிமனித ஒழுக்கம், அதேபோல் போதை பழக்கம் தடுக்கும் முறைகள், பர்சனல் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய வகையில் தனிப்பட்ட சுகாதாரம், இயற்கையை எப்படியெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல், மனித நலனை எப்படி நாம் பேணுவது என்கின்ற வகையிலான பயிற்சிகள், யோகா பயிற்சிகள், தற்காப்பு கலைகள், இளைய சமுதாயத்தினருக்கு தேசப்பற்று, அதேபோல் அவர்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலைகளுக்கு செல்வதற்கு தேவையான வழிகாட்டி நெறிமுறைகள், இதில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் இயற்கை சீற்றங்களுக்கு எதிராக நாம் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், இயற்கை சீற்றங்களின் போது பொதுமக்களை பாதுகாக்கும் விஷயங்கள், சாலை பாதுகாப்பு, சாலை விதிகளை கடைபிடித்தல், அதேபோல் இந்த பெண் குழந்தைகள் அவர்களுக்கான ஒரு சிறப்பு பாதுகாப்பு விஷயங்கள், இது மாதிரி ஏராளமான தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய குழந்தையின் நலனிலும் அக்கறை கொண்டு மாநகர காவல்துறை இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது.